ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 2 5 14வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா 14வது கணக்கு. பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1500 உயர்கிறது. ஓகேவா? அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம உருவாக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தன்னோட முதல் மாத வருமானம் 15,000. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளோட அந்த வருமானம் 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதுக்கப்புறம் அவளோட முதல் மாத செலவு 13,000. ஓகேவா? வருமானம் 15,000, 13,000 செலவு. இந்த செலவு ஒவ்வொரு வருஷமும் 900 அதிகமாகுது. ஓகேவா? செலவு ஒவ்வொரு வருஷமும் 900 அதிகமாகுது. அவளோட வருமானம் 1,500 அதிகமாகுது. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும். இதுதான். அப்போ பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடையணும் அப்படின்னா அது எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 20,000 அடையணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும்? இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசை உருவாக்க போகிறோம். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். இப்போ தீர்வு நம்ம ஒரு டேபிள் மாதிரி போடலாமா? இப்போ முதல் ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு. ஓகேவா? பிரியாவோட வருமானம், அதுக்கப்புறம் இது செலவுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேமிப்பு. இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, அவளோட சேமிப்பு மாதாந்திர சேமிப்பு 20,000 அடையணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு கூட்டுத்தொடர் வரிசை எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சேமிப்புக்கு தான் கூட்டுத்தொடர் வரிசை எடுக்க போகிறோம். அதுதானே கொஸ்டின், சேமிப்பு பற்றி தானே கேட்குறாங்க. அப்போ சேமிப்புக்கு தான் நம்ம இங்கே கூட்டுத்தொடர் வரிசை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் ஆண்டு வருமானம் எவ்வளோ? 15,000. ஓகேவா? 15,000. 2வது வருஷம் 1,500 அதிகமாகுதா? ஓகேவா? 1,500 அதிகமாகுது அப்படின்னா இது என்னென்ன ஆகும்? 16,500 ஆகுமா? இதே 3வது வருஷத்துக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3ஆம் ஆண்டுன்னு போட்டு இன்னொரு 1,500 கூட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து செலவு, முதல் வருஷம் எவ்வளோ இருக்குதாமா? 13,000 இருக்குது. அது 2வது வருஷம் என்ன ஆகுது? 900 அதிகமாகுதா? அப்போ 13,900 வருமா? ஓகேவா? இப்போ சேமிப்பு எவ்வளோன்னு பாருங்கள். வருமானம் இவ்வளோ, செலவு இவ்வளோ அப்படின்னா இதில் சேமிப்பு எவ்வளோ? அப்போ இதுலேருந்து இது கழிச்சோம் அப்படின்னா 2,000 வருதா? இதுதான் இவங்களோட சேமிப்பு, முதல் ஆண்டோட இவங்களோட சேமிப்பு. இப்போ 2வது வருஷத்தில் இப்போ இதுலேருந்து இதை கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சேமிப்பு வருது அப்படின்னு. இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2,600 வருதா சேமிப்பு? ஓகேவா? இது சப்போஸ் இன்னும் 3வது ஆண்டு நம்ம எழுதியிருந்தாலும், ஓகேவா, நீங்கள் எழுதினாலும் தப்பு இல்லை, 3வது ஆண்டு வேணுனாலும் எழுதிக்கோங்க. எழுதியிருந்தாலும் இன்னும் என்னாகும்? இப்போ இங்கே 2,000 இருக்குது, 2,600 இருக்குது. அப்போ இங்கே அடுத்தது வரும்போது இன்னும் ஒரு 600 ஆட் ஆகிருக்குமா? 3,200ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்னன்னு சொன்னால் சேமிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சேமிப்புக்கு தான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை எழுத போகிறோம்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம் கூட்டுத்தொடர் வரிசை? ஃபஸ்ட்டு 2,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2,000, 2,600, அதுக்கப்புறம் ஒரு 600 கூட்டினா 3,200, அதுக்கப்புறம் ஒரு 600 கூட்டினா 3,800, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? இந்த சேமிப்பு 20,000 அடையணும் அப்படின்னா, இப்போ இங்கே 2,000ல் ஸ்டார்ட் பண்ணி அது 20,000 அடையணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், நம்ம இப்போது எனவே வருடாந்திர சேமிப்பு தொகைன்னு போட்டுக்கலாம். வருடாந்திர சேமிப்பு தொகை ஓர் கூட்டு தொடர் வரிசையில் அமையும். அந்த தொடர் வரிசை எழுதிடலாமா? 2,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போது 2,000, 2,600, இது கூட மறுபடியும் 600 கூட்டினா 3,200, அப் டு எக்ஸெட்ரா. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 20,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ இதிலிருந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து இதை அடைகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏடியே எடுத்து எழுதிடலாம். ஏ = 2,000, முதல் உறுப்பு தானே ஏங்கிறது, முதல் உறுப்பு 2,000 எழுதியாச்சு. டிங்கிறது இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா அதாவது 600 தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டி = 600ன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போது
இதிலிருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் உறுப்பும் தெரியும், கடைசி உறுப்பும் தெரியும், டியும் தெரியும். ஓகேவா? கடைசி உறுப்பு தெரிஞ்சாலே அந்த உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கை கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா n = l-a/d+1 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் வரணும் அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா? இதுக்குள்ளே இதே மாதிரி எத்தனை அமௌண்ட்ஸ் வருது அப்படின்னு தெரியணும். அப்போ எண்ணிக்கை தானே, எவ்வளோ இருக்குங்கிற அந்த எண்ணிக்கை தானே. அதனால் கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துக்கலாம் பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கை. ஃபார்முலா என்ன? எண்ணிக்கை n = l-a/d+1 இதுதான் ஃபார்முலாவா? இப்போ இங்கே எல்லுங்கிறது என்ன? எல்லுங்கிறது கடைசி உறுப்பு தான். அப்போ l = 20,000. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணலாமா? அப்போ n = l-a. அப்போ எல்லுங்கிறது 20,000. இந்த இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அதாவது என்னாவது உறுப்பு கணக்கிடுறதுக்கான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? l-a எவ்வளோ? 2000 டிங்கிறது 600 + 1. அப்போ ஈக்குவல் டு 20,000 20,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 18,000 600 + 1. இப்போ பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 3 18. இங்கே ஒரு 0 பேலன்ஸ் இருக்குது, அது இங்கே சேர்த்திக்கலாம். ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது? 30 + 1. அப்போ n = 31. புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களோட சேமிப்பு 20,000 அடையணும் அப்படின்னா 31 வருஷம் ஆகும். ஓகேவா? கடைசியாக சொல்லிடலாமா? எனவே மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய 31 ஆண்டுகள் ஆகும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நம்ம கொஸ்டினில் எல்லாமே அவங்க மாதத்தில் தானே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போது வருமானமும் முதல் மாத வருமானம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செலவு தான் வருஷத்துக்கு 1,500 ரூபா அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் மாத செலவு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டதும் என்னது? பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலமாகும்? மாதத்தில் தானே கொடுத்துருக்காங்க, மாத கணக்கில் தானே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் வருஷத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது பாருங்கள், வருமானம் ஃபஸ்ட்டு 15,000, முதல் மாதம் 15,000 அப்படின்னா முதல் மாதம் 15,000னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க 15,000 தான் வாங்குவாங்க. மாதம் 15,000 வாங்குவாங்க. கொஸ்டின் என்ன? மாதாந்திர சேமிப்பு 20,000 அடையணும் அப்படின்னா அப்போ வருஷத்துக்கே இங்கே பாருங்கள், அந்த வருஷம் ஃபுல்லாமே அவங்களோட வருமானம் 15,000 தான், செலவு 13,000 தான். ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் செலவு 13,000 தான், சேமிப்பு 2,000 தான். ஆனால் இந்த சேமிப்பு 20,000 வரணும். ஓகேவா? இதே மாதிரி 20,000 வரணும் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து 2வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே அந்த 2வது வருஷத்தில் முதல் மாதத்துலேருந்து கடைசி மாதம் வரைக்குமே அவங்க 16,500 தான் வருமானம் வாங்கியிருப்பாங்க. செலவு இவ்வளோதான் இருக்கும், சேமிப்பு இவ்வளோதான் இருக்கும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமாக போக போக எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா இந்த சேமிப்பு 20,000 அடையிறதுக்கு 20,000 அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வாங்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னா 31 வருஷம் ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் கணக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.